நேற்று வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி நம்ம ரீஜன் புஷ் பண்ண போகிறோம். அதுக்கு அட்டாக்கரும் தேவைப்படுறாங்க, ஜோன்சரே தேவைப்படுறாங்கன்னு ஒரு 4 அட்டாக்கர் ஒரு ஜோன்சரையும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் அவங்கள்ட்ட பேசி அவங்களே எடுத்திருப்பேன். அவங்க எல்லாருமே சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 1 மணி ஆடுறவங்களா தான் இருக்காங்க. நம்மளுக்கு முக்கியமாக காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி ஆடுறவங்களா தான் இருக்கணும். நீங்கள் அப்படி அந்த டைமுக்கு ஆடிங்கன்னா என் இன்ஸ்டாக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நானும் எங்களை மெசேஜ் பண்ணி எடுத்துக்கிறேன். முக்கியமாக நம்மளுக்கு ஜோன்சரே தேவைப்படுறாங்க. நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள், நானே உங்களை எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார், நம்ம ஐடியில் ஆட வரேன்னு. அவர் சொல்ல போனால் சுத்தமாக படிப்பறிவு இல்லை, சரியான தற்குறினே சொல்லி ஆகணும். ஏன் ப்ரோ இப்படிலாம் சொல்லுதுன்னு கேட்டு தான் நீங்கள் போய் இந்த ஆடியோ கேட்டுட்டோம். ப்ரோனா ப்ரோ போயிட்டேன் ப்ரோ, வெளியே போயிட்டேன் ப்ரோ. பாட்டு மீறி ஆட்டு ஒழுங்கா பேசுற, ஆடவே தெரியல பாட்டு சொல்றேன், வெளியே போயிட்டேன். இவ்வளோ பேசுறியே, நானும் வரல, எங்கள் சைடில் இருந்து யாருமே வரல. ஒருத்தர் குரூப்பில் போட்டது அவரே எடுத்து அவங்க கூட ஆட விட்டுருப்பேன். அவருக்கே அவன் கேம் பிளே பிடிக்காம தான் வெளியே போயிருக்காரு. நீ அப்போ நான் இந்த அளவுக்கு ஆடி இருப்பேன். சரி, இதுக்கு மேலே உன்னை பார்த்து பேச விரும்பல, உன்னை மதிக்கவும் மாட்டேன், அதுக்கப்புறம் மெசேஜும் போடாத. எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எனக்கு டிஎம்ஏ பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.